சங்கீதம் 114 அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். சில மாற்றங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாங்க. இது மாறவே முடியாது. இந்த மனிதர் மாறவே மாட்டாங்க. இந்த சூழ்நிலை மாறவே செய்யாது. இந்த காரியத்தில் ஒரு மாற்றம் என் வாழ்க்கையில் ஏற்படவே செய்யாது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் நான் ஒரு மாற்றத்தை தருவேன்னு இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். அவர் மாற்றங்களை உண்டாக்குகிற தேவன். ஒன்றுமே இல்லாத இடங்களில் ஒன்றை உருவாக்கி தருகிற தேவன். கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன். கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிற தேவன். மாறவே முடியாது என்ற அந்த சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். இந்த மனிதர் மாறவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களா? கர்த்தர் உங்களுக்காக மாற்றி தருவார். உங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன், உங்கள் முழங்கால்களுக்கு பதிலை அளிக்கிற தேவன். ஏசப்பாவை தான் நான் நம்பி இருக்கிறேன். ஏசப்பா என் வாழ்க்கையை மாற்றுவாங்க, இந்த மனிதரை மாற்றுவாங்க, இந்த சூழ்நிலையை மாற்றுவாங்கன்னு எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏசப்பாவை நம்பி இருக்கிறீங்களோ அந்த விஷயத்தில் ஏசப்பா உங்களுக்காக செயல்பட்டு மாற்றங்களை உண்டாக்க போகிறார். நான் மாற்றுவேன்னு கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். சில கேள்விகளோட, சில ஃபுல் ஸ்டாப்போட நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கொஸ்டின் மார்க், அந்த கேள்விக்குறி, அந்த ஃபுல் ஸ்டாப், நிறுத்தப்பட்ட அந்த ஒரு புள்ளியை கர்த்தர் எடுத்து ஆச்சரியக்குறியை அதில் போடுறாங்க. அதாவது இது எப்படி ஆயிற்று அப்படின்னு ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்குறிகள் மாறுகிறது. மனிதர்களால் வைக்கப்பட்ட முற்றுப்புள்ளிகள் மாறுகிறது. கர்த்தர் அதை ஆச்சரியக்குறியாக மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கர்த்தர் தரப்போகிறார். எதிர்பார்ப்போடு இருக்கலாமா? ப்ரிப்பேர் மீ லார்டுன்னு சொல்லலாமா? காத்திருக்கிற நம்ம செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்னன்னா, என்னை ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா, என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்க போகிறோம். நம்ம ஆயத்தப்பட கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த அந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிற ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து அதை அழகாக முடிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதை அழகாக கொண்டு போவதற்கு ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் மீ லார்டுன்னு சொல்லுங்கள், என்னை ஆயத்தப்படுத்துங்கப்பான்னு கேட்கலாம். அண்ட் இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு பேசின இந்த வார்த்தைக்காக ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஏசப்பா, என் வாழ்க்கை மாறுமான்கிற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தேன். இந்த சூழ்நிலை மாறுமா, இந்த மனிதர் மாறுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு நான் இருந்தேன். இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு புள்ளியும் நான் வச்சிட்டேன்ப்பா. ஆனால் இன்னைக்கு என் கூட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் நம்புகிறேன்ப்பான்னு சொல்லுங்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க. கர்த்தர் இந்த நாளில் சில காரியங்களை ஆல்ரெடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளுடைய கண்களுக்கு அது தெரியலை. பார்க்காதவைகளை நம்ம விசுவாசிக்க போகிறோம். எனக்காக நீங்கள் ஆல்ரெடி காரியங்கள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. எல்லாமே எனக்காக நீங்கள் செஞ்சுட்டு தான்ப்பா இருக்கிறீங்க. விசுவாசமாக அறிக்கை பண்ணுங்கள். உங்களுக்காக ஏசப்பா ஏதோ ஒன்றை செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க, சும்மா இல்லை. ஏசப்பா உங்கள் காரியத்தில் சும்மாவே இல்லைங்க. சம்திங் ஏசப்பா ஏதோ செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏற்ற நேரத்தில் அது உங்கள் கண்களுக்கு காண்பீங்க, அது உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை பார்த்த அப்புறம், அது புரிஞ்ச அப்புறம் நம்ம நன்றி சொல்கிறத விட இப்போவே ஏசப்பா நம்மளோடு பேசி கொண்டு இருக்கும்போதே அதற்காக நன்றி சொல்லலாம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. சிலவைகளை நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க, சிலவைகளை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க.
என்னையும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஏற்ற நேரத்தில் நான் அதை பார்ப்பேன். என் வாழ்க்கை மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் மாறும். இப்படியே இருக்காதுன்னு சொல்லுங்க. எந்த மனிதர்கள் மாறவே மாட்டாங்கன்னு உங்களை பார்த்து சொன்னாங்களோ அந்த மனிதருடைய பேரை சொல்லி சொல்லுங்க. இந்த மனிதர், என் கணவர், என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள் கண்டிப்பாக மாறுவாங்க. இயேசுவுக்கு நேராக எங்கள் குடும்பம் திருப்பப்படும்னு சொல்லுங்க. சீக்கிரத்தில் மாற்றத்தை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்காக எழும்பி அவருக்காக ஊழியம் செய்ய போறீங்க. அநேக குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. மாற்றங்களை பார்க்க போறீங்க. மாற்றங்களை பார்க்க போறீங்க. இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை பார்க்க போகிறேன். எந்தெந்த ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரலையோ ஜெபங்கள் கேட்கப்பட போகிறது, பதில் வரப்போகிறது, மாற்றங்களை பார்க்க போறீங்க. ஆமேன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் bless you.